ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 11ஆம் நாள் ஏப்ரல் 24 வியாழக்கிழமை காலையில 10:26 வரைக்கும் ஏகாதசி திதி, அதற்கு பிறகு துவாதசி திதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? ஆனால் யோகம் அவ்வளவு நல்லா இல்லைங்க. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 வரைக்கும். சூலம் கிழக்கு. பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேசராசிக்கு வியாபார விருத்தி. சரிங்களா? ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணும், அது மாதிரியான விஷயங்கள்ல மூவ் பண்ணுவீங்க. அதுல நீங்க நினைத்த மாதிரியே நன்மைகள் எல்லாம் வரும். மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள், நல்ல விஷயம் தேடி வருங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபம், தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம், அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமான ஒரு பயணம் இருக்கின்றது. சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவசரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல ரெடி பண்ணிட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வரமாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு கடுப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா வேற இடத்த வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே நேரத்தில் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. மிதுன ராசிக்கு சுபகாரியம் சார்ந்த வெற்றிகள். சரிங்களா? திருமணம் தொடர்பான விஷயம், ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இப்படி சுபகாரியம் தொடர்பான வெற்றிகள் வரும். கலைத்துறை சார்ந்த ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க, அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 3 கமெண்ட் பண்ணுங்க. கடகராசிக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்குங்க. சரிங்களா? தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்ணவங்கள எதிர்பாராத தனவரவு. நீங்க ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட சரிதான், இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு, அதனால கவனமா பார்த்துக்கோங்க. இன்று ஆயிலிய நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்குங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமுடன் கடக்க வேண்டிய நாள் என்று 44 கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்க வசீகர பேச்சினால் வருமானம் கூடும். கூட்டு தொழில் லாபங்க. சரிங்களா? கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த லாபங்கள் வரும். அதே நேரத்தில் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க பேசுற பேச்சுக்கள் மூலமாவே லாபங்கள் கூடும். நீங்க கடை வச்சிருக்கீங்க, கடையில வர வாடிக்கையாளர்கிட்ட அவ்வளவு அழகா பேசுவீங்க. வசீகர பேச்சின் மூலமாக வருமானம் கூடும். 88 கமெண்ட் பண்ணுங்க. கன்னி ராசிக்கு உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணம் இருக்கு. அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். தொழில் தொடர்பான ஒரு கடன், வியாபாரம் தொடர்பான ஒரு கடன், அதற்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. உணவு விஷயத்தில் நீ கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க. துலாம், மனதால் நினைத்த காரிய வெற்றிகள், லாபங்கள் கூடும். ஓகேங்களா? தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். உங்களுடைய மனதால் நினைத்த காரிய வெற்றிகள் இருக்குங்க. 99 கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு உயர்கல்வி சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க, அதுல வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். இன்று 66 கமெண்ட் பண்ணுங்க. தனுசு, உயர் பதவிக்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க, அதே நேரத்தில் திட்டமிட்ட வெற்றி. தொழில் தொடர்பான விஷயங்கள திட்டமிட்ட வெற்றிகள் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயர் பதவி போறதுக்கு அதுக்கு எதாவது எக்ஸாம் எழுதணுமா, எப்படிலாம் மூவ் பண்ணும், அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க. மகரம், பழைய கடன் வசூலாகும். ஓகேங்களா? அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சிக்கல்கள் இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப நாள் அவர் கொடுத்த ஒரு கடன், அந்த கடன் வசூலாகும். உங்களுடைய பேச்சின் மூலமாக சிக்கல் இருக்கு, கவனமா இன்னைக்கு நடந்துக்கோங்க. கும்பராசி நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உடல் மனம் சுறுசுறுப்பா இருக்கு, எல்லா வேலையும் அவ்வளவு அழகா பார்த்துருவீங்க இன்னைக்கு. மீன ராசிக்கு எதிரிகளால் சில விரயங்கள் இருக்கு. ஏற்றுமதி சார்ந்த ஒரு முயற்சி. ஓகேங்களா? அங்கே சில பொருட்கள் ஏற்றுமதி பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட இன்னுமே அதிகப்படியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு அதை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. அதே நேரத்தில் எதிரிகள் மூலமாக சின்ன விரயம் இருக்கு, ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.